My dear students, this is class 12 maths. Chapter 5 examples பார்த்துட்டு இருக்கோம். Example 5.16 பார்க்க போகிறோம். Find the equation of parabola. Focus கொடுத்துருக்காங்க -√2, 0 and equation of directrix கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு அந்த பெரபலோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -√2, 0 இந்த சைடில் வரும். -√2, 0. ஸோ ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னா ரெண்டாவது நம்பர் 0 வருதுன்னா கண்டிப்பாக அதனோட வெயிட்டெக்ஸ் வந்து 0, 0. ஓகே, இப்போ நான் இந்த பெரபுலா ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பெரபுலாவுக்கு பேக்கில் தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும். ஓகே, டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் ஏ. அதே ஏ டிஸ்டன்ஸில் நமக்கு பெரபுலாவுக்கு பின்னாடி டைரக்ட்ரிக்ஸ் வரும். ஸோ இது வந்து x = √2 கொடுத்துருக்காங்க சம்மில். x = √2 டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, இப்போது நமக்கு தேவை ஏ மட்டும்தான். ஏ எவ்வளோ? √2. இந்த டிஸ்டன்ஸு அப்போ நெகட்டிவில் சொல்லக்கூடாது. டிஸ்டன்ஸை வந்து நெகட்டிவில் சொல்லக்கூடாது. ஸோ ஏ = √2. அப்போ 4a = 4√2. ஓகேவா? இப்போது இந்த பெரபோலா பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஓப்பன்? லெஃப்ட் ஓப்பன். பெரபோலா லெஃப்ட் ஓப்பன். பெரபோலா லெஃப்ட் ஓப்பன் வந்தாவே என்னன்னு சொல்லுவோம்? y² = -4ax. ஓகேவா? எனக்கு 4aக்கான வேல்யூ தெரியும். அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ y² = 4aக்கான வேல்யூ 4√2. பட் மைனஸ் இருக்கிறதுனால -4√2x. That's all. Okay. Thank you, students.